வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முரளி சீதாராமன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து வாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமா இருக்கேன். பி குரு தொலைக்காட்சி டியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி சார். சார், இன்னைக்கு சட்டசபையில ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பதிலுரை தந்திருக்கிறாரு. குறிப்பா நேற்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சில விஷயங்களை பத்தி பேசினார். தன்னுடைய கோரிக்கைகளா சிலது தமிழ்நாட்டில் நடக்கல, பாலியல் துன்புறுத்தல்கள் இந்த கடந்த ஒரு மாதமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில பல்வேறு விஷயங்களை குறித்து தெரிவித்துள்ளார். அதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது, இரண்டாவது உலக போர் முடிந்த பிறகு ஹிரோஷிமா நாகசாகி மேல அணுகுண்டுகள் வீசப்பட்டதுன்னு நாம படிச்சிருக்கோம் சரித்திரத்துல. இன்னைக்கு விஜய் திமுக மீது 2 அல்ல 3 அல்ல 20-30 அணுகுண்டுகளை ஒரு மிசைல் பொலிட்டிக்கல் அட்டாக்காகவே அவங்க பக்கம் வீசி எறிஞ்சிருக்காரு. குறிப்பா விஜய் அந்த பாலியல் குற்றச்சாட்டு, போதைப் பொருள் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் போது, இது ஏதோ மே 10ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு வளர்ந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணித்து, அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கைவசம் வச்சிருந்தாரு, அப்ப ஏன் பண்ணல? அது ஒரு விஷ விருட்சமாக வளர்ந்து 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 ஒரு கட்டத்துக்கு வரும்போது இப்பதானே நாங்க வந்திருக்கிறோம். மே 10ல இருந்து அது ஒன்றும் புது பிரச்சனையே கிளம்பலையே. போதையோ இல்ல மற்ற அந்த போதைப் பொருள்களோ இல்ல பாலியல் குற்றச்சாட்டு விவகாரங்களோ ஏதோ மே 10ல இருந்து தொடங்கலையே அப்படிங்கிறத விஜய் ரொம்ப ஆணித்தரமா பதில் கொடுத்தார். ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல குறிப்பா இந்த திமுகவானது, நான் சொன்ன மாதிரி விஜய் he has attacked DMK just like a political nuclear missile attack. போட்டு தள்ளிட்டாரு. இன்னைக்கு டிஎம்கே அப்படியே பொலான்னு டேமேஜ் ஆனதா தான் நான் பாக்குறேன். அதுல குறிப்பா இந்த விஜய் இன்னைக்கு ஆளுநர் உரைக்கான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதை பத்தி விஜய் முதலமைச்சருங்கிற முறையில பதில் கொடுக்கிறாரு. அதற்கு முன்பே ஒரு 2-3 இண்டிகேஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஒண்ணு, ஆளுநர் உரையில ஒரு இடம் பெற்றிருந்தது, ஒரு வாசகம். அதாவது, முந்தைய ஆட்சியில் அரசுக்கு வர வேண்டிய தொகைகள் தனியாருக்கு மடை மாற்றப்பட்டதுன்னு ஒரு வாசகம் அதுல இருந்தது. அது ஒரு இண்டிகேஷன். அதற்கு பிறகு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், நாங்க இந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் அங்கீகாரம் வாங்குவதற்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும், அவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இருந்து சிபிஎஸ்சிக்கு மாறணும்னா என்ஓசி பெறுவதற்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும்ங்கிற நிலைமையெல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய மற்ற தகுதிகள் கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெர்மிஷன், என்ஓசி எல்லாம் வரும். அதனால சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொன்னாரு, தனியார் பள்ளிகள் தயவு செய்து கொஞ்சம் கட்டணத்தை குறைச்சிங்க, முன்னாடி உங்களுக்கு இருந்த இந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இப்ப கிடையாது, அதனால கொஞ்சம் மாணவர்கள் நல்லா படிக்கட்டும், இங்கிலீஷ் படிக்க விரும்புறவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்புறம் தனியார் பள்ளி நிர்வாகங்களினுடைய கூட்டமைப்பு, அதனுடைய செயலாளர் நந்தகுமார்னு நினைக்கிறேன், அவர் சொல்லும் போது சொன்னார், நாங்க முந்தைய ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் நாங்க பணம் தர வேண்டி இருந்ததுன்னு சொன்னார். இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ். இப்பவே திமுக சுதாரிச்சிருக்கணும். இந்த அட்டாக் எப்படி இருக்கும், சட்டசபையில விஜயனுடைய பதில் அட்டாக் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யூகித்து அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்க பண்ணிருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. சார், இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு, எங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க, ஆனா அது உண்மைதான். ஏன்னா எங்களுக்கு பணம் பண்ண தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது, கோவில் சொத்து எடுத்து கொள்ளடிக்க தெரியாது அப்படிங்கிற ரீதியில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது சரியா? நல்ல அருமையா பேசினார். அதாவது என்னன்னா, ஊழல் பணத்தை கொள்ளையடித்து ஊரை அடித்து உலையில் போட்டு சம்பாதித்து விட்டு, கோடி கோடியாக சம்பாதித்து விட்டு வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பெயர்தான் நிர்வாக திறமை என்றால், அப்படிப்பட்ட நிர்வாக திறமை எங்களுக்கு தேவையில்லை. அதை ரொம்ப பிரமாதமா அடிச்சாரு. அது மட்டுமல்ல, அரசாங்க காசை, கஜானாவை நாங்க தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டால் விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம்.
இந்த 4 பாயிண்ட் அவர் சீக்வன்ஸ்ல அந்த சினிமால பஞ்ச் டயலாக் பேசுற மாதிரி அருமையா பேசினார். அதாவது வந்து அரசாங்க பணத்தை, அதாவது கஜானாவுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வேறு யாராவது தொட்டால் நாங்களும் தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திமுகவை அப்படியே அப்படியே அலைக்கழிக்க வைத்து விட்டது. அதற்கும் மேலும் அவர் அதை விளக்கி பேசும்போது டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல அதிக வருமானம் 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் இப்படி எல்லாம் சொல்லிட்டே வரும்போது அவருக்கு சட்டுன்னு அந்த வார்த்தையை ரெக்கலெக்ட் பண்ண முடியல. உடனே பக்கத்துல அந்த இன்னொரு அமைச்சர்கிட்ட பின்வரிசையில இருக்கிறவர்கிட்ட அது என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னாங்க. உடனே பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பெயரில் வசூலிக்கப்பட்டதுன்னு உடனே திமுக ஏன் பொங்கினாங்க, ஏன் அவங்க வெளிநடப்பு பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அவர்கள் அவ்வளவு தூரம் பொங்கி இருக்க வேண்டியதில்லை. பேசாம அதை கவனிச்சுட்டு இருந்துட்டு இத்தனைக்கும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார். அதாவது இப்போ முதலமைச்சரை பேச விடுங்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசட்டும், அவர் பேசுற பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்க குறிப்பெடுத்துக்குங்க, அதற்கு பிறகு உங்களுக்கு நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு டைம் தரேன், அந்த டயத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டு பாயிண்ட் பை பாயிண்ட் உங்களுக்கு என்னென்னலாம் பதில் கொடுக்கணுமோ, என்னென்னலாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமோ கொடுங்கன்னு திரும்ப திரும்ப ஒரு முறை 2 முறை இல்ல, திரும்ப 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 ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனா திமுக அதை கேட்கவில்லை. அது வந்து அவங்க செய்த டாக்டிக்கல் மிஸ்டேக். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, ஆம் சபாநாயகர் அவர்களே, உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், நீங்கள் எனக்கும் வாய்ப்பு தர வேண்டும். அவர் சபாநாயகர் ஒண்ணு சொன்னாரு, நாங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் அதற்கு அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு நான் வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு. அப்ப திமுக இன்னமும் ரொம்ப ஒரு படி மேல போய் எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் வாய்ப்பு தராதீங்க, இதர கட்சி தலைவர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர்கள், அதிமுக பாஜக எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள்னு கொஞ்சம் ஒரு பரந்த மனதோட அதை கேட்டுட்டு இப்போ உங்களுடைய தீர்மானத்துக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா திமுகவுடைய மதிப்பு கூடி இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை வந்த உடனே கிடுகிடுன்னு ரொம்ப ஆவேசப்பட்டு ரொம்ப இது பண்ண உடனே அப்ப நம்ம அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கூட கேட்டாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு தானே சொன்னாரு, எந்த பார்ட்டி எந்த ஃபண்டுன்னு சொன்னாரா, ஏன் இதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்கன்னாரு. அது மாதிரி திஸ் இஸ் அ டாக்டிக்கல் மிஸ்டேக் டன் பை டிஎம்கே. அதனால அவங்க அப்படி செய்திருப்பது வந்து ரொம்ப, இதுல என்னன்னாக்கா லைவ் போட்டது ரொம்ப நல்ல டெசிஷன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் சட்டமன்ற நிகழ்ச்சிகள் லைவ் வந்தது கிடையாது. இப்ப நடுவுல ஏதோ ஒரு நாள் 2 நாள் லைவ் கெட்டு போச்சு, அது கூட ராஜ்மோகன் அவர்கள் விளக்கம் கொடுத்தார். இப்போ இன்னில இருந்து லைவ் வந்துடுது. இந்த லைவ் வந்ததுனால இதுவரைக்கும் நியூஸ் சேனல் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நம்ம செய்தியா பார்த்துட்டு இருந்தோம், இல்ல மறுநாள் செய்தித்தாள்களில் என்ன செய்தியா வருதோ அதைத்தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப மக்கள் லைவா பாக்குறான், நேரடியா பாக்குறான், என்ன நடக்குது, விஜய் என்ன பேசுறார், திமுகவினர் என்ன செய்கிறார்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருங்க, அதெல்லாம் நேருக்கு நேரா பாக்குறாங்க. அதனால இன்றைக்கு விஜய் ஹேஸ் ஸ்கோர்டு ஓவர் டிஎம்கே இந்த பாயிண்ட பொறுத்த மட்டும். அவர் சொல்றாரு, இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தின உடனே ஏன் இவ்வளவு பொங்குறாங்க, சபாநாயகர் எத்தனையோ முறை சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன், எதிர்கட்சிக்கு வாய்ப்பு தரேன், பொறுமையா இருங்க, அவர் பேசுறதெல்லாம் முழுக்க பேச்ச குறிப்பு கூட எடுங்க, அப்புறம் பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க பதில் கொடுங்க, உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு பதில் தரேன், நேரம் தரேன்னு சொல்றாரு. அதை இவங்க கேட்காம பண்ணது இன்னைக்கு வந்து அவர்களை அம்பலப்படுத்தி விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அவங்க தடுமாறி இருக்கிறார்கள். இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு சார். முக்கியமா இந்த சமூக நீதின்னு சொல்றீங்க எதிர்கட்சி, ஆனா உண்மையான சமூக நீதி வந்து எங்களுடைய அரசுல தான் இருக்கு, பட்டியலின சகோதரர்களுக்கு நாங்க தான் வாய்ப்பு அதிகமா தந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி சார்? ஆமா, அதாவது திமுக அடிக்கடி கையில் எடுக்கிற ஆயுதம் வந்து சமூக நீதி. அந்த சமூக நீதியை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மடக்குவாங்க எதிரிகளை. விஜய் என்ன பண்ணாரு, அதே சமூக நீதிங்கிற ஆயுதத்தை தூக்கி போட்டு அவங்கள மடக்கியிருக்காரு. இதோ பாருப்பா, நாங்க தான் வந்து 8 பேர் அமைச்சர்களை, நாங்க பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர்களை நாங்க அமைச்சர்களாக்கி இருக்கிறோம், எங்களுக்கு அவங்கெல்லாம் நம்ம சகோதரர்கள், நம்ம அக்கா தங்கச்சிங்க, நம்ம அண்ணன் தம்பிங்க, அதனால அவர்களெல்லாம் நம்ம அமைச்சர்களாக்கி இருக்கிறோம், நீங்க திமுக ஆட்சியில எத்தனை பட்டியலின சகோதரர்களை அமைச்சர்களாக்கி இருக்கிறீர்கள்னு அவர் கேட்டாரு. அவர் இன்னும் ஒண்ணு சேர்த்து கூட கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், உங்க திமுகல எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்னு கேட்டிருந்தாருன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் திமுக நிலைமை. அதே மாதிரி திமுகவினுடைய அந்த தலைவராக ஏன் இது வரைக்கும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வர முடியல, இல்ல பொதுச் செயலாளராக ஏன் வர முடியல அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தாருன்னு வச்சுங்க விஜய். அது விஜய் கொஞ்சம் தன்னை கன்ஃபைன் பண்ணிக்கிட்டாரு. அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல வந்து கேட்டிருந்தாருனாக்கா திமுக நிலைமை இன்னும் மோசமா போயிருக்கும்.
இந்த தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனைய பத்தியும் சில விஷயங்கள் சொன்னாரு. அதே போல பெரியாருடைய கொள்கை தான் எங்களுக்கு ஏற்புடையதே தவிர, அவர் சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை வந்து எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. எல்லா மதங்களையும் சமமாக கருதுவது தான் எங்களுடைய அரசோட நோக்கம், கட்சியோட நோக்கங்கிற ரீதியில பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே சட்டமன்றத்துல ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஒரு முறை அவர் முதலமைச்சரா இருந்த போது அவர் அந்த திருநெல்லாம் இட்டுக்கிட்டு ரொம்ப இதா காட்சி அளிக்கும் போது அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, பெரியார் வழிங்கிறது வேற, கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்னு அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஈவேரா அவர்கள் சொன்னதில் நாங்கள் வந்து அந்த ஜாதி, அந்த கடவுள் நாத்திக பிரச்சாரம் இதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அவர் பெண்கள் சீர்திருத்தம், பெண் உரிமை, பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பது, பெண்களுக்கு கல்வி கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்றவங்க. ஏன்னா ஈவேராங்கிறவர் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கிரீன், அதுல இருந்து அவங்கவுங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்க எடுத்துப்பாங்க. அதனால விஜய் அவர்கள் கூறியிருப்பது வந்து என்னன்னாக்கா, திமுகவினுடைய அந்த சமூக நீதி பாடத்தை அவருடைய பக்கத்துல இருந்தே ஒரு புத்தகத்தை ஒரு இந்த ஓன் புக், ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒரு அத்தியாயத்தை எடுத்து அவர் பேசியிருக்காரு. அப்படித்தான் நான் அதை பாக்குறேன். அந்த தேசிய கீதம் பிரச்சனையை பத்தி ஒரு எவிடன்ஸ் கூட காட்டினார் இல்லையா? கடந்த ஆட்சி காலத்துல என்ன நடந்தது? ரொம்ப அழகா பண்ணார். அதாவது அதுல என்னன்னா, அதுல கூட பாருங்கன்னா உதயநிதி வந்து ரொம்ப அவசரப்பட்டு ஒரு பதில் கொடுத்தாரு. அது ஜனாதிபதிக்கான புரோட்டோகால், இது கவர்னருக்கான புரோட்டோகால். அப்படிலாம் வந்து புரோட்டோகால்ல வந்து ஜனாதிபதி புரோட்டோகால், கவர்னர் புரோட்டோகால் கிடையாது. ஒரு அரசு நிகழ்ச்சி, அதுல வந்து எப்படி பாடப்பட்டது, தமிழ் தாய் வாழ்த்து 2வதாக வந்தது. விஜய் ரொம்ப தெளிவா சொன்னார், நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்துன்னு அதுல இருக்கு அப்படிங்கறத ஆதாரத்தோட எடுத்து போட்டார். அதை சபாநாயகர் அவர்கள் கூட பாராட்டினார். நல்ல முதல்வர் அவர்களே, நல்லா நீங்க அந்த அந்த காகித அந்த அந்த பர்டிகுலர் பேம்ப்ளெட்டே நீங்க கொண்டு வந்து காமிச்சீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. விஜய் அதை ரொம்ப ஆதாரபூர்வமா மறுத்திருக்காரு. ரொம்ப மெச்சூர்டு ரிப்ளை விஜய் கொடுத்தது. இந்த ரிப்ளை வந்து நிறைய பேர் எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திமுகவை எதிர்கொண்டதை போல இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருந்ததா? ஆமா, நிச்சயமா. அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருது. பேராசிரியர் அன்பழகன் ஒரு எதிர்கட்சியில, அப்போ கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், பேராசிரியர் அன்பழகன் அங்க எதிர்கட்சியில இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கையேடு அது ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இதை தமிழில் அச்சடிப்பதற்கு கூட அரசுக்கு முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பினார். உடனே ஜெயலலிதா அவர்கள் எழுந்து, இந்த சட்டமன்ற உறுப்பினர் கையேடு அச்சடிக்கப்பட்டதே நீங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் அச்சடிக்கப்பட்டது, அந்த பதிப்பான வருஷத்தை பாருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அன்பழகன் எழுந்து நின்று கைகூப்பி மன்னிப்பு கேட்டார். மன்னிப்புன்னா வருத்தம் தெரிவித்தார். உடனே ஜெயலலிதா அவர்கள் கூட இல்ல நீங்க ஒரு சீனியர் பேராசிரியர், நீங்க மன்னிப்பெல்லாம் வருத்தம் எல்லாம் தெரிவிக்க வேண்டாம், நான் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு அதை நாசுக்கா இது பண்ணிட்டாங்க. திரு சோ அவர்கள் துக்ளக் பத்திரிகையில கேள்வி பதில ஒருத்தர் இதை கேட்டிருந்தார். ஜெயலலிதா அன்பழகனிடம், அதாவது ஜெயலலிதாவிடம் மன்னிப்பு கேட்ட அன்பழகனினுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா, இருவரில் யார் பெருந்தன்மையானவர்னு கேட்டப்போ, இந்த கொடூரமான காட்சியை பார்த்து அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாரே கருணாநிதி, அவர்தான் பெருந்தன்மையானவர்னு சோ பதில் கொடுத்தார். அந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் பட்னு பதில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல சில நேரங்களில் அவை எண் 110 கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வேற இன்னொரு துறை சார்ந்த விஷயத்தை கூட இவங்க பதில் கொடுப்பாங்க. அதனால அது வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தை நினைவூட்டியதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பதிலுரையில எதிர்கட்சிகளை பெரிய அளவுல எதிர்கொள்வதில் விஜய் இப்போ சாதிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை முழுவதுமாக உடைக்க ட்ரை பண்றாரா இப்போ? இல்ல விஜய் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து ஆக்ரோஷமா எடுத்துறாரு. அதாவது 2 விஷயம் இருக்கு. இப்ப எதிர்கட்சி நம்ம பேர்ல ஆளுங்கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டையோ விமர்சனங்களையோ வைக்கும் போது அதை டிஃபென்சிவாவும் எதிர்கொள்ளலாம். அது ஒரு வகை. டிஃபென்சிவா எதிர்கொள்வது ஒரு வகை. அஃபென்சிவா அக்ரெசிவா இறங்கி அடிக்கிறது இன்னொரு வகை. விஜய் வந்து இந்த செகண்ட் லைன் எடுத்திருக்காரு. இன்னைக்கு பளிச்சுன்னு இறங்கி அடிச்சிட்டாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த இதெல்லாம் சொல்லும் போது, ஊரை அடித்து உலையில் போட்டு விட்டு கேஸ்ல இருந்து தப்புவதுதான் நிர்வாக திறமை அப்படின்னா, அப்பேற்பட்ட நிர்வாக திறமை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னது. நீங்க வந்து எதுலெல்லாம் ஊழல் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் நாங்க வெளியில கொண்டு வர போவோம்னு சொன்னது. இதெல்லாம் ரொம்ப ஆவேசமா விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறார். அதுல நான் ரொம்ப ரசிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்பாவை காணோம்னு சொல்லி அப்படி ஒரு கதை மாதிரி, ஒரு குட்டி கதை மாதிரி சொன்னார்.
அதை நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு அதை நாடக பாணியில பண்ணாரு, அது தனிப்பட்ட முறையில அப்பாவை காணோம்னு சொன்னாரு இப்படின்லாம் சொல்லி அந்த இடத்திலும் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தப்பு பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் அப்படி அந்த குட்டி கதை சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கிளைமர் போட்டாரு. அதை எல்லாரும் கவனிச்சாங்களான்னு தெரியல. ஒரு டிஸ்கிளைமர் போட்டாரு. அதாவது இங்க வந்து எங்கிட்ட விஜய் சொன்னாரு, அது எங்க அரசை பத்தி சோஃபா செட் அரசு, சோஃபா மாடல் அரசுன்னு சொன்னாங்க. எனக்கு கூட புரியல, அது என்ன சோஃபா செட் அரசுன்னு எனக்கு புரியல. அப்புறம் என்னமோ சொன்னாங்க, இதனால ஆக்கப்பூர்வமா விமர்சனம் நீங்கள் எது வைத்தாலும் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், காது கொடுத்து கேட்கும். அதை விட்டுட்டு இந்த சோஃபா செட்டு, பீரோ, கட்டில், பர்னிச்சர்ன்ற பேச்செல்லாம் இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வெளியில போய் அந்த வியாபாரத்தை வச்சுக்கங்க, இங்க வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த குட்டி கதையை சொல்றாரு. சபாநாயகர் அவர்களே, நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு அப்பா ஒரு பெரியவர் வந்து வெயில்ல வந்துட்டு இருந்தாரு. வெயில்ல இப்படி கண்ணை இப்படி வச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. ஒரு பையன் கேட்டான், என்னன்னு கேட்டதுக்கு, உங்க அப்பா எங்க, உங்க அப்பா எங்க இருப்பாருன்னு சொன்னாங்களே, காணுமே, உங்க அப்பாவை காணுமேன்னு சொன்னாரு. பண்ணி காமிச்சாரு. பண்ணி காமிச்சுட்டு அவர் இன்னொன்னு சொன்னாரு. அதை பண்ணின உடனே ஒண்ணு சொன்னாரு. என்னன்னா, எங்களுக்கும் இதே மாதிரி சம்பந்தம் இல்லாம நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்றது, குட்டி கதை சொல்றது, ஜோக் அடிக்கிறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டாரு. அதாவது தான் வந்து சம்பந்தம் இல்லாமல் நக்கல் அடிப்பதற்கு எங்களுக்கும் தெரியுங்கிறதுக்கு அதை கொண்டு வந்தார். அவர் டைரக்டா அதை சொல்லல. அதுக்கு பின்னாடி இத்தனை டிஸ்கிளைமர் போட்டு சொன்னார். ஆனா திரு உதயநிதி அவர்கள் அதற்கு பதில் கொடுத்தாரு இல்லையா, அந்த பதில் வந்து பொருத்தமா மிஸ்மேட்சிங்கா இருக்கு. அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து அப்பாவை காணோம் சட்டசபையில பேசின, கணவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல தேடிட்டு இருக்காங்களேன்னு. அது பியூர்லி பர்சனல். இட் இஸ் பியூர்லி பர்சனல். இவர் சொன்னது அரசியல் ரீதியான விமர்சனம். விஜய் சொன்னது, குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனார், சட்டசபைக்கு எம்எல்ஏவாகவே வர முடியல, முதலமைச்சரா வரப்போறார், என்ன மீண்டும் ஸ்டாலின் தான் வருவார், ஸ்டாலின் வரப்போறார், அந்த பாட்டு கூட போட்டாங்க, என்ன நீங்க தான் வரணும் ஐயான்னு ஒரு பாட்டு கூட வந்தது இல்லையா. அப்படியெல்லாம் விளம்பரப்படுத்திட்டு இப்ப காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை காணுங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா அவர் பண்ணாரு, விஜய் பண்ணது. இதே இந்த இடத்தில் கருணாநிதி இருந்திருந்தால் பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு, அவரும் அதே மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கார்ட்டூன் போட்டு 8 மாவட்டங்கள்ல தாவேகாவை காணோம். ஏன்னா தாவேகா இப்போது வெற்றி பெற்றதுல 8 மாவட்டங்கள்ல ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. அப்புறம் 8 மாவட்டங்கள்ல தாவேகாவை காணோம், மெஜாரிட்டி பெறுவதற்கு எம்எல்ஏக்களை காணோம் அப்படின்னு அவர் பதிலுக்கு ஒரு கார்ட்டூனோ இல்ல அது மாதிரி போட்டு பொலிட்டிக்கலா விஜய வந்து கவுண்டர் பண்ணிருப்பாரு. ஆனா உதயநிதி என்ன பண்ணாருன்னா, அங்கேயும் சறுக்கி விழுந்து, செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை காணோம்னு ஒரு மனைவி இருக்காங்க, அந்த கதையெல்லாம் நாங்க பேசுவோம், அதை யார் கேட்டா? அது மிஸ்மேட்ச். உன்னால வந்து பொலிட்டிக்கல் சட்டையருக்கு பொலிட்டிக்கலா பதில் கொடுக்க முடியாமல் போய்விட்டார் என்பதுதான் நான் பாக்குறேன். இது அந்த காலத்துல எம்ஜிஆர் தனிப்பட்ட விதத்துல தாக்குதல் பண்ண மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்களோ? அதுல ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. இப்போ இதுல கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இது என்னன்னா, நம்ம பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட சபை மரபுகள்லாம் மீறப்பட்டு விட்டது, விஜய் இப்படி ஆக்ஷன் பண்ணி காமிச்சாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது அந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. நான் கேக்குறேன், துரைமுருகன் பண்ணாத முகபாவங்களா இல்ல இடக்கல் பேச்சா நக்கல் பேச்சா அவர் எத்தனை பேரை மிமிக்ரி பண்ணி காமிச்சிருக்காரு, அதெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க வந்து சபை மரபுன்னு பேசுறீங்கல்ல, இதே தமிழ்நாடு சட்டசபையில KA மதியழகன் சபாநாயகரா இருந்தாரு. அவர் எம்ஜிஆர் பக்கம் போயிடுவாரோன்னு ஒரு சந்தேகம் வந்தது. அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி KA கிருஷ்ணசாமி ஏற்கனவே எம்ஜிஆர் கூட போயிட்டாரு ஏடிஎம்கேல. அப்போ இதே சட்டசபையில் மதியழகன் கையில இருந்து அந்த சபாநாயகர் மணியை புடுங்கி பக்கத்துல துணை சபாநாயகராக இருந்த P சீனிவாசனை உட்கார வச்சு ஒரே நேரத்துல சட்டசபையில 2 சபாநாயகர் சபை நடந்த காலம் எல்லாம் இருந்தது திமுக ஆட்சியில. இப்ப சபை மரபை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன இது இருக்கு? அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துல எப்படி அவமானப்படுத்தப்பட்டார், எப்படி அவர் மீது பாய்ந்தார்கள், அவர் தலைவிரி கோலமா புடவையெல்லாம் அப்படி கிழிந்து போய் எப்படி வெளியில வந்தாருன்னு நம்ம வரலாறு இருக்கு. அப்போ சபை மரபுன்னு பேசுறவங்க அந்த சபை மரபெல்லாம் பேசணும். அதே மாதிரி இன்னும் பழைய காலத்துக்கு போனா அனந்தநாயகி அவர்கள் திராவிட நாடு எங்க இருக்கிறதுன்னு கேட்டதுக்கு திரு கருணாநிதி அவர்கள் கொடுத்த பதில நான் இங்க கொடுக்க முடியாது, ஏன்னா நம்முடைய சேனலினுடைய தரம் கருதி நான் அந்த பதில இங்க கொடுக்கல. ஆனா திமுக உறுப்பினர் சைதை சாதிக்க ஒரு பேட்டியில ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அவர் பேசின பொதுக்கூட்ட வீடியோ இருக்கு. எப்படி பேசினார் தெரியுமா எங்க தலைவர் கருணாநிதி, எப்படி பதில் கொடுத்தாரு தெரியுமா? அனந்தநாயகி எந்திரிச்சு கேட்டாங்க, திராவிட நாடு எங்க இருக்கிறதுன்னு கேட்டாங்க, அதுக்கு எங்க தலைவர் கொடுத்தாரு பார் ஒரு பதில்னு சொல்லிட்டு அந்த பதில சொல்லுவாரு. அந்த பதிலெல்லாம் கேட்டா
நீங்க சட்டசபை மரபை பத்தி இவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான பொருத்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் ரொம்ப பொலிட்டிக்கல் சட்டையரா அதை பண்ணி காமிச்சார். அப்படித்தான் நான் பாக்குறேன். அவர் கடைசியா ஒரு சிக்னல் மாதிரி இப்படி பண்ணார் இல்லையா சார்? அது ஏற்புடையதா? அதுவா? அததான் சொல்றேன். அது வந்து எப்படின்னா, ஸ்டேஜ் மேனேஜ்டு ஷோன்னு சில பேர் சொல்றாங்க. ஏற்கனவே இவர்கள்லாம் பேசி வச்சுக்கிட்டு அது ஸ்டேஜ் மேனேஜர் ஷோவே இருந்தா கூட இட் வாஸ் அ வெரி குட் டிராமா டு வாட்ச் அண்ட் என்ஜாய். காரணம் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தில்லானா மோகனாம்பாள் படம் பார்த்திருப்பீங்க. அதுல சிவாஜி கணேசன் நாதஸ்வரம் வாசிப்பாரு. பக்கத்துல மனோரமா உட்காந்துட்டு சிவாஜி கணேசன் அந்த பாட்டை வாசிப்பாரு. நிதி வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு அந்த நாதஸ்வரத்துல வாசிப்பாரு. ஆமாராசா அப்படின்னு மனோரமா உடனே, அப்புறம் என்னாலும் குறையாத மதி வேண்டுமான்னு சொன்னப்போ ஆமாராசா அப்படின்னு மனோரமா சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் அவர்கள், நான் வேணா ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டுட்டுமா அப்படின்னு சபாநாயகர் கிட்ட கேட்க, பண்ணுங்க, அதுக்காக தானே காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் உடனே பதில் கொடுக்க, அவர் உடனே அந்த சரக்குன்னு அந்த திமுக அவர் அதை சொல்லிட்டு தான் பண்ணார். விஜய் அதுல பண்ணும்போது கூட, இங்கு திமுக உறுப்பினர்கள் இருந்திருந்தால் நான் இதை செய்து காட்ட விரும்பினேன், அவர்கள் வெளியே போய்விட்டார்கள் என்றாலும் அதை செய்வதற்கு எனக்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னாரு. சபாநாயகர் சரி அது என்னதான் பார்க்கலாம், என்ன ஆக்ஷன். அது வந்து இட் ஹஸ் பிகம் எ வெரி பாப்புலர் ஆக்ஷன் பை ஸ்டாலின். நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தோத்த உடனே அவரை தோற்கடித்த வேட்பாளர் தாவேக வேட்பாளர் பாபுன்னு அவர் கூட டைன் இப்படி பண்ணி காமிச்சார். அதனால அதுக்கு இப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு எப்ப வருத்தப்பட்டிருக்கணும்னா, அப்ப பண்ணீங்கல்ல, அப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி போட்ட உடனே ஸ்டாலின் வந்து வெளியில வந்து இப்படின்னு அந்த கார்ல ஏறதுக்கு முன்னாடி பண்ணி காமிச்சார்ல, அப்ப யோசிச்சிருக்கணும். இது ஒரு பாப்புலர் ஆக்ஷனா மாறிடுது, இத நிறைய பேர் நமக்கு இமிட்டேட் பண்ணுவாங்க, இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு கேலிக்குரிய ஆக்ஷனா மாறப்போகுதுங்கிறத அவர் கணிச்சிருக்கணும். நீங்க பண்ணும்போது பண்ணிட்டீங்க, அதே மாதிரி இன்னொருத்தர் பண்ணி காமிக்கும் போது வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம்? சார், இன்றைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அவர் முன்னாடி சொன்ன அந்த திமுக வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற ரீதியில அவருடைய செயல்பாடுகள் போகுது. குறிப்பா அவர் வந்து திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நல்ல விதமா எதிர்கொள்றாரு அப்படிங்கறத பார்க்கலாமா? அதாவது நீங்க கரெக்டான பாயிண்ட்டுக்கு கடைசியில வந்து நின்னுட்டீங்க. அதாவது the entire political narrative is between தாவேகா அண்ட் திமுக. விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு இந்த தளத்துல 2 பேர் தான் இருக்கோம். நாங்க 2 பேர் தான் இந்த ஃபீல்டுல இருக்கோம். களத்தில் இருப்பவர்கள் இந்த 2 பேர் தான், இந்த 2 முனை அப்படின்னு ஒரு நேரேட்டிவை பில்டப் பண்றதுக்கு ஒரு இது சூட்சுமமா இதை புரிஞ்சுக்கணும். அந்த சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இனிமே வந்து அதிமுக இங்க வேலை இல்லை, இனிமே இங்க பாஜகவுக்கு வேலை இல்லை, ஒன்னா நீ இல்லாட்டி நான் அவன் அடிப்பான், அவன் என்ன அடிப்பான், இப்படித்தான் இருக்குமே தவிர வேற யாரும் இங்க வர முடியாதுங்கிற ஒரு நேரேட்டிவை பில்டு பண்ணுவதற்கான சூட்சுமம் இதற்கு பின்னால் இருக்கிறதுங்கிறது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நீ இவ்வளவு தூரம் ஓப்பனா வந்துட்டீங்க, அரசாங்க கஜானாவை நாங்கள் வருகின்ற காசை, அரசாங்க கஜானாவுக்கு வர வேண்டிய பணத்தை நாங்கள் தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், தொட்டவனே விடமாட்டோம்னு வந்துட்டீங்க. இவ்வளவு வேகமா பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்தாச்சு. இனிமேல் இடி கொடுக்கிற அந்த ஆதாரங்களை வைத்து, அமலாக்கத்துறை கொடுக்கின்ற ஆதாரங்களை வைத்து உரிய நடவடிக்கையை நீங்கள் எடுக்க தயங்கினால், காலம் தாழ்த்தினால் மக்கள் உங்கள் மீது சலிப்படைந்து போவார்கள். இவ்வளவு தூரம் பேசிட்டு, ஏன்னா எல்லாம் லைவ்ல பார்த்துட்டான். நீ சும்மா வந்து ஒன்னும் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்லயோ இல்ல நியூஸ் சேனல்லயோ அவங்க பார்க்கல, நேரடியா லைவ்ல பார்த்துட்டாங்க நீங்க என்ன பேசுனீங்கிறத. இது ஒரு இப்படியே நீங்க திமுக தான் இனிமே, திமுக தாவேகாக்கு நடுவுல தான் இந்த களம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் அதை நோக்கி இது போகுமானால், ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, திமுக சும்மா இருக்காது. அவன் பதிலுக்கு உங்களை விழுன்னு வெளுப்பான், எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல வெளுப்பான். அப்படி வெளுத்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆஹா இவங்க 2 பேரும் ஒண்ணுதான் சலிப்பு ஏற்பட்டு மூணாவதா யாராவது வரமாட்டானா அப்படின்னு மக்களே ஏங்க துவங்கி விடுவார்கள். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, அதுவும் விரைவில் வரும். அப்படி அந்த மூணாவதா யார் அப்படிங்கிறதுக்கான பதில், அந்த விடை கரூருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல தன்னுடைய திறமைகளை இப்போது கூர்த்தீட்டி கொண்டு இருக்கிறது. அந்த விடை பிஇ, எம்பிஏ, ஐபிஎஸ் என்ற 3 முப்பெரும் தகுதிகளோடு ஒரு தீரன் மாதிரி பாய்வதற்கு தயாராக இருக்கிறது. காலம் வரும் நிச்சயமா. இந்த திமுக தாவேகாக்கு மட்டுமே இந்த களம்னு சொந்தம் ஆயிடாது.
ஒரு கட்டத்துல மூன்றாவது ஃபோர்ஸ் என்னங்கிற கேள்வி வரும். ஏன்னா இந்த அளவுக்கு திமுகவை போட்டு அடிச்சு எக்ஸ்போஸ் பண்றாரு விஜய். பதிலுக்கு திமுக வந்து விஜயை போட்டு இந்த எக்ஸ்போஸ் பண்ணும்போது பல இடங்களில் இந்த கேள்வி வரும். அப்போ மக்கள் என்ன முடிவு, மூணாவதா யார் யார் யாருன்னு தேடும் போது அதற்கான பதில், அதற்கான விடை கரூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்திலிருந்து நிச்சயமாக வரும். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது.